திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 447, அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். ஒரு காட்டிலுள்ள ஆலமரத்தில் புறாக்கள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அக்கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான புறா தனது அனுபவங்களை கூறி அறிவுரை சொல்லும்போது மற்ற புறாக்கள் அதை உதாசீனப்படுத்தின. ஒரு நாள் அனைத்து புறாக்களும் இரை தேடி சென்றன. அப்போது புறாக்களை பிடிப்பதற்காக வேடன் ஒருவன் வலை விரித்து அதன் அடியில் நெல்மணிகளை பரப்பியிருந்தான். நெல்மணிகளை கண்ட புறாக்கள் அதை சாப்பிட சென்றபோது வயதான புறா, இது வேடன் விரித்த வலை, அங்கு சென்றால் வலையில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று எச்சரித்தது. ஆனால் மற்ற புறாக்கள் அதை காதில் வாங்காமல் வலையின் மீது சாமர்த்தியமாக அமர்ந்து சாப்பிட்டன. திடீரென்று ஒரு புறா நிலை தடுமாறி மற்றொரு புறா மீது விழ மற்ற புறாக்களும் சரிந்து தடுமாறிய போது அவற்றின் கால்கள் வலையில் பின்னியதால் அனைத்து புறாக்களும் வலையில் மாட்டிக்கொண்டன. உடனே அனைத்து புறாக்களும் வயதான புறாவிடம் தங்களை காப்பாற்ற வேண்டின. அப்போது வயதான புறா, நான் சொல்லுவதுபடி நீங்கள் நடந்தால் தப்பிக்கலாம் என்றது. அதன்படியே நடக்கிறோம் என்று அனைத்தும் கூறின. வேடன் அருகே வரும்போது, நீங்கள் அனைவரும் இறந்து கிடப்பது போல் நடிக்க வேண்டும். நெல்மணிகளை உண்டு தண்ணீர் குடிக்காததால் இறந்து போயிருக்கும் என்று நினைத்து உங்களை வலையில் இருந்து எடுத்து ஒவ்வொன்றாக வெளியே வீசுவான். கடைசி புறாவை வீசும் வரை அமைதி காக்க வேண்டும். கடைசி புறாவை வீசியதும் நான் பறந்து வந்து வேடனின் தலையில் கொத்துவேன். அவன் நிலை குலைந்தவுடன் நீங்கள் அனைவரும் பறந்து தப்பிவிடுங்கள் என்று கூறியது. வேடன் அருகில் வந்ததும் அதே போன்று அனைத்து புறாக்களும் நடித்தன. வேடனும் அதே போன்று கடைசி புறாவை வீசிவிட்டு நிமிர்ந்தபோது வயதான புறா பறந்து வந்து அவன் தலையில் கொத்தியது. அச்சமயத்தில் அனைத்து புறாக்களும் பறந்தோடின. பின்னர் அனைத்து புறாக்களும் ஆலமரத்தில் ஒன்று கூடி வயதான புறாவுக்கு நன்றி கூறின. பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தால் துன்பமே வராது என்பதை புரிந்து கொண்டோம். இனிமேல் உங்கள் அறிவுரைப்படியே நடப்போம் என்று உறுதியும் கூறின. தவறு நேராமல் கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரை துணையாக கொண்டு நடப்பவர்களை யாராலும் கெடுக்க முடியாது என்பதை இடிக்கும் துணையாரை ஆழ்வார யாரே கெடுக்கும் தகமையவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தவறுக்கு துணையாக இருப்பவர் சிறியர், தவற்றினை செய்யாது தடுப்பவரே பெரியோர்.